உயிரோடு இருப்பவர்கள் முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள். செத்து போனவர்கள் மட்டும்தான் முரண்படவே மாட்டார்கள். காரணம், செத்து போனவர்களால் முரண்பட முடியாது. ஓஷோ ஒரு முறை சொல்லுகிறார், இந்த மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார். மனிதன் கடவுளாவதற்கு வழி இருக்கிறதா, மனிதன் கடவுளை உணர முடியுமா என்று யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? See, already you are how can I get spiritual experience னு கேட்டார் அவர். How can I get spiritual experience? ஆன்மீக அனுபவத்தை நான் அடைய விரும்புகிறேன். Can I get spiritual experience? How can I get spiritual experience? அதுக்கு ஒரு சொன்ன பதில் பாருங்க. You fool. Already you are a spirit. நீ ஏற்கனவே ஒரு ஆன்மா. You are undergoing human experience now. நீ இப்ப மனித உணர்வுகளை கற்றுக்கொண்டு இருக்கிறாய். நான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி நீ ஸ்பிரிச்சுவல் தான். நீ மனித உணர்வுகளை கற்றுக்கொள்வதற்காக மனித வடிவத்தில் இப்போது இருக்கிறாய். எனவே உன் சொந்த நிலையை எட்டுவதில் என்ன கஷ்டம் இருக்கிறது என்று கேட்டார். அது உன் சொந்த நிலை. இறைநிலை என்பது உன் சொந்த நிலை. எல்லாரும் என்ன தப்பா கொடுத்திருக்கிறாங்க, நீங்கள் சிரமப்பட்டு அடைவது இறைநிலை என்றார்கள். இல்லை, அதுதான் நம் இயல்பு நிலை. மனிதனாக வாழ்வதுதான் கஷ்டத்தில் செயற்கையான கஷ்டம். நம்ம மனிதனா நீடிக்கிறோம் பாருங்க, இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன் மனிதனா நீடிப்பது கஷ்டம்னு கேட்டா, நம்மால விலங்காவும் வாழ முடியாது, மனுஷனாவும் வாழ முடியாது, கடவுளாவும் வாழ முடியாது. ஏன் மனுஷனா வாழ முடியாது? வாழ்ந்தா மற்றவன் தின்னுருவான். நம்ம மனுஷனா வாழணும்னு முடிவு பண்ணி வாழ ஆரம்பிச்சா மற்றவன் தின்னுருவான் நம்மள. சரி, விலங்கா மாறணும் அப்படின்னா நாம மற்றவங்களை திங்கணும், இல்லைன்னா நம்ம சர்வைவல் இருக்காது, நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு விலங்கு காலம்பரை எந்திரிச்ச உடனே என்ன வேலை, எதையாவது திங்கணும். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை தின்னாதான் உயிரோடையே வாழ முடியும். அப்ப நம்மால ஒரு விலங்கா மாறினா இன்னொருத்தனை திங்கணும். நம்ம மனுஷனா வாழணும்னா நம்மள ஒருத்தன் தின்னுருவான். சரி, கடவுளா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளை வச்சு 4 பேர் காசு பார்த்துருவான். பெரிய கஷ்டம். நம்ம எதுவாக தான் இருக்கிறது இந்த உலகத்தில் நீடிப்பது ரொம்ப சிரமம். ஆனால் ஒரு மனிதன் ஒன்று தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய இயல்பு நிலையிலே நாம் எங்கே தவறு பண்ணுறோம், இந்த தவறுகள்லேருந்து எப்படி மேலே வரலாம், நம்மளை சரியானபடி மேலே கொண்டு